ஹோண்டா இந்த வண்டிக்கு பண்ண அப்டேட் தான் உண்மையிலேயே ஒர்த்தான அப்டேட். ஸோ நம்ம கூட இருக்கிறது NX200 CB200X அப்படிங்கிற வெஹிக்கிளை NX200 அப்படின்னு மாற்றிருக்காங்க. வெறும் பெயரை மற்றும் ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா மாற்றல, நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஹெட்லைட் வந்து மாற்றிருக்காங்க. DRLஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது கலர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா NX500 போல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் 10x10 நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் இதே கிளஸ்டர் தான் நம்ம எல்லா ஹோண்டா வெஹிக்கிள்ஸ்லையும் பார்க்குறோம். கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா USB Type-Cக்கான சார்ஜிங் போர்ட்டும் இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஹிக்கிளில் வருது. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் ஃபீச்சரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான், பட் இது இன்ஜின் மூலியமா கண்ட்ரோல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏழாவதா பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் கூலிங் ஜெட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஹோண்டா ஹைனஸில் வந்து பார்த்தது தான். எட்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா OBD2B கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட இன்ஜினையும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியை விட இப்போ வந்து பவர் அண்ட் டார்க்ஸ் வந்து ஸ்லைட்டாக கம்மியாயிருக்கு. ஸோ அடுத்து பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் அப்டேட்டே இதோட ப்ரைஸை வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ 1,68,499 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் இருக்குது. இந்த வெஹிக்கிளை பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட ஃபுல் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.